இன்றைய நாளுக்கான கர்த்தர் தந்த பைபிள் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்குத் தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா புத்தகத்தில் இருந்து 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வசனத்தின் விளக்கம். இந்த வசனத்தில் தேவன் யேசபேலுக்கு அளித்த ஆறுதல் வார்த்தையை பார்க்கிறோம். அவர்கள் பாவத்தினால் அயல்நாடுகளால் அடிக்கப்பட்டு இந்த ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர்களை யாரும் விசாரிக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவர்களை மறக்கவில்லை. மனிதர்கள் விட்டுவிட்டாலும் தேவன் ஒருபோதும் தன் ஜனங்களை விட்டுவிட மாட்டார். உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன், மனிதர்கள் உன்னை மறந்து யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று நினைத்தாலும் தேவன் உன்னை விசாரிப்பார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். உடல் நோய், மன உளைச்சல், ஆவிக்குரிய தளர்ச்சி எதுவாக இருந்தாலும் தேவன் குணப்படுத்துபவர். உன் காயங்களை ஆற்றுவேன். வாழ்க்கையில் பெற்ற காயங்கள், துரோகம், வலி, தோல்வி, பாவத்தின் அடிமை, குடும்ப சிரமம் எல்லாவற்றையும் அவர் ஆற்றுவார். அதாவது இந்த வசனம் நமக்கு மனிதர்கள் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் குணப்படுத்துபவரும் மீட்டுக்கொள்வரும் ஆவார் என்று உறுதி அளிக்கிறது. ஜெபம். பரமகாரணிகரான பிதாவே, என்னை எத்தனையோ சமயங்களில் மனிதர்கள் மறந்துவிட்டனர், யாரும் விசாரிக்கவில்லை என்று நான் நினைத்த தருணங்களில் கூட நீர் என்னை ஒருபோதும் விட்டுவிடாதவர் என்று இன்றைய வசனம் நினைவூட்டுகிறது. கர்த்தாவே, என் மனதின் காயங்களையும் என் உடலின் நோய்களையும் என் ஆவிக்குரிய தளர்ச்சியும் நீர் குணப்படுத்தும் தேவன். நீர் என்னை உன் பிள்ளை என்று அழைக்கிறீர். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு வழியிலும் உமது சாந்தியையும் ஆரோக்கியத்தையும் அளித்து மீண்டும் எழும்ப வல்லவராக நீர் இருக்கிறீர். இன்றைய நாளில் என்னையும் என் குடும்பத்தையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் காயங்களை நீர் ஆற்றி ஆரோக்கியத்தையும் மீட்சியையும் சாந்தியையும் அருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.